நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாருங்கிறத தியானித்தோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த செய்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சந்தித்து ஜெயம் எடுக்க இந்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம்தான், நாம் கேள்விப்படுகிற சத்தியம் இல்லை, நம்ம தெரிந்து கொள்கிற சத்தியம் இல்லை. கேள்விப்படும்போது தெரிந்து கொள்ளும்போது அதை அறிந்து அபியாசப்படுத்தும் சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலையாக்கும், ஆவிக்குரிய உயரங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும். அதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு. என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இம்மட்டும் ஏந்தினேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று எங்களுக்கு வாக்களிக்கிற அன்பு தகப்பனே, உங்கள் கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. கற்றுக்கொண்ட சத்தியத்தை வாழ்வியல் அபியாசப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அருள் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமேன். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம் மற்றும் கொலோசையர் 1 அதிகாரம் 2 வசனம், பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1 வசனம். இந்த வசனங்களெல்லாம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எபேசியர் 1:1, பிலிப்பியர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். எபேசியில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகள், இங்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். கொலோசையர் 1:2, கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. 1 தெசலோனிக்கேயர் 1:1, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. இந்த எல்லா நிருபத்திலையும் பவுல் எழுதும்போது எபேசுவில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, பிலிப்பில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, கொலோசே
சபையில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, தெசலோனிக்கே நாட்டில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நிருபம் எழுத ஆரம்பிக்கும் போதும் சொல்கிறாரு. ஸோ விசுவாசிகள் எங்கே இருந்தாலும், அது எபேசுவாக இருக்கலாம், பிலிப்பாக இருக்கலாம், தெசலோனிக்கேயாக இருக்கலாம், கலாத்தியாவாக இருக்கலாம், சொரண்டையாக இருக்கலாம், சுந்தரபாண்டியபுரமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகோதரராய் இருக்கிறவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியாய் இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிற இடம் வேறு 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 உலக பிரகாரமாக, ஆனால் ஆவிக்குள்ளா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல தான் ஆண்டவர் நம்மை வைத்து பார்க்கிறார். வேதம் நம்மை வைத்து பார்க்கிறது. அப்போஸ்தலர்களை மிகப்பெரிய அப்போஸ்தலன், வேதத்தின் பல சத்தியங்களை நமக்கு தெரிய காட்டின, மறைபொருளான சத்தியங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்தின அப்போஸ்தலன் பவுல் நம்ம அழைக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கோம். எங்கே இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அனுபவம் தான் நமக்கு முக்கியம். ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, ஒரு தொட்டிக்குள்ளே கிடக்க டம்ளர் மூழ்கி கிடக்கும்போது எப்படி கிறிஸ்து டம்ளருக்குள்ளேயும் இருக்கிறாரு, சுற்றிலும் இருக்கிறாரு, முற்றிலும் இருக்கிறாரு. என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. அந்த அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள். அவர் எனக்குள்ளேயும் இருக்காரு, எனக்கு வெளியேயும் இருக்காரு, எனக்கு மேலேயும் இருக்காரு, என்னை சுற்றியும் இருக்காரு, எனக்கு கீழே கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஸோ எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு உரை போல, எப்படி ஒரு முட்டையை சுற்றி முட்டை ஓடு இருக்கோ, ஒரு கண்மணிக்கு சுற்றி கண் இருக்கோ, அதை போல் கருவிழிகை சுற்றி கண் இருக்கோ, கண்ணை பாதுகாப்பது போல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் கண்மணியை போல் என்னை காத்தரலுன்னு கூட நம்ம என்ன செய்தோம் சொல்ல, கண்ணின் கருவிழியை போல், கிறிஸ்துவோட கருவிழியை போல் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோங்க. அந்த நிச்சயம், அந்த அறிவு, சத்தியம் நம்ம இதயத்தில் எப்போவும் என்ன செய்யணும், கொழுந்து விட்டு எரியணும். சத்துருவோட மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று சத்தியத்தை கேட்கவே விடாமல், விசுவாசியாக ஆகவே விடாமல், ரட்சிப்புக்கு வெளியேவே நிற்க வச்சுருப்பான். அது ஒரு தந்திரம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வர தீர்மானிச்சிட்டோம், வேதத்தை வாசிக்க நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாசித்த சத்தியமோ அறிந்து கொண்ட சத்தியமோ நம்ம இருதயத்துக்குள்ளே போக விடாதபடிக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் போக வச்சு வச்சிருவான். ஒன்று. இன்னொன்று, அந்த சத்தியத்தை நம்மளை ஒருவேளை நம்ம நினைவில் ஏற்றிட்டோன்னா கூட 4ஆம் வட்டத்தில் பல காரியங்களை கொண்டு வந்து இந்த அறிந்து கொண்ட சத்தியத்தை மறந்து விட செய்கிறது சத்ருவோட தந்திரங்களில் உண்டு. அதனால தான் நம்ம அப்பப்போ இதை மறுபடி நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஸோ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் வேறொன்றி இருக்கிறேங்கிற, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு நம்ம பாடுவோம். அந்த பாடுற அந்த வார்த்தையை பாடலோடு மறந்து விடாதபடிக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சத்தியம் நம்ம உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கணும். எங்கே இருந்தாலும் இப்போ நான் மட்டும் இருக்கேன்னு யோசிக்காமல் நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம போகிறோம், கிறிஸ்துவோடு கூட, ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எப்படி ஒரு ஏரோப்ளேனுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா, ஏரோப்ளேன் போகிற இடத்துக்குலாம் நாம் என்ன செய்கிறோம், போகிறோம். ஒரு கப்பலுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா அந்த கப்பலுக்குள்ளே நாம் இருக்கோம், கப்பல் போகிற இடத்துக்குலாம் நாம் போகிறோம். ஸோ அதே போல் தான் நம்ம எங்கே போனாலும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்ன நடத்துங்க, நான் உங்களுக்குள்ளே இருக்கேன், நீங்கள் விரும்புகிற பாதையில் நான் போகணும், நீங்கள் விரும்புகிற ஆட்களை நான் சந்திக்கணும், நீங்கள் விரும்புகிற நபர்களோடு தான் நான் பேசணும், நான் பேசினாலும் நடந்தாலும் அவருக்குள்ளே அசைஞ்சு அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறவங்க அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது, பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரேங்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ளே நாம் வரும்போது மட்டும்தான் நம்ம நிமிர்ந்து ஆண்டவருக்குள்ளே மேன்மை பாராட்டி ஆண்டுக்குள்ளே உள்ளான ஆசீர்வாதங்களை பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியும். ஸோ எங்கிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இந்த அனுபவத்தில் வரணும். உதாரணத்துக்கு இதை கூட நான் ஆரம்ப நாட்களில், ஒருவேளை இந்த நாட்களில் ஆவிக்குரிய பல காரியங்களுக்கு, இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு உன்னத அனுபவங்களுக்கு ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு சென்றாலும், ஆரம்ப நாட்களில் நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட போது, நான் இந்த எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள், ஒருவேளை மாறுபாடான இடமா கூட இருக்கலாம். எபேசுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், வேதத்தில் நம்ம அந்த பகுதியை முழுசும் அப்போஸ்தலர்லாம் வாசித்தோன்னு சொன்னால், எபேசுங்கிறது ஒரு விசுவாசிகள் குடியிருக்கிற இடத்துக்கு மாறுபாடான ஒரு இடம் தான். ஆனால் அந்த இடத்துலையும், அந்த மாறுபாடான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. அதுதான் முக்கியம். ஸோ நான் என் பிள்ளைங்க காலேஜுக்கெலாம் போயிருக்கும்போது
ஒருவேளை வெளியிடங்களில் தங்கி படித்தாங்க. நம்ம பேப்பரில் கேட்கக்கூடிய செய்திகள் காரியங்களெல்லாம் பார்க்கும்போது மனசில் போராட்டங்கள் வரும். ஒருவேளை இப்போ வெளிநாட்டில் மகா வெளிநாட்டில் இருக்கா, மகன் சென்னையில் இருக்கான், நான் இங்கே இருக்கிறேன். ஸோ எங்கே இருந்தாலும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன். ஸோ கிறிஸ்தியனுடைய பாதுகாப்பாக பராமரிப்பாளராக எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்காருங்க நிச்சயம் எனக்கு இருக்குது. அதே போல் என் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்க. ஒருவேளை மாறுபாடான சூழ்நிலைகள் பல இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் என் பிள்ளைங்க இருக்கலை, தனியாக இருக்கலை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்க. எப்படி அந்த ஒரு 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 உரை வந்து இப்போ ஒருவேளை ஒரு வயர் தான் இருக்குது, நம்ம வயரை யூஸ் பண்ணுறோம், வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனால் அந்த கரண்ட் நம்ம மேலே பாஸ் ஆகாதபடிக்கு அதை சுற்றிலும் ஒரு உரை போடப்பட்டிருக்கோம். அதே போல் கிறிஸ்து இந்த உலகத்தின் நாச மோசங்கள் அசுத்தங்கள் நம்மை பாதிக்காத அளவுக்கு உள்ள நம்ம பக்கத்தில் அது இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் இருக்கலாம். ஆனால் அது கடந்து வந்து நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்போது அந்த கிறிஸ்துவானவருடைய கிருபை ஒரு உரையை போல நம்ம சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஹார்ம் ப்ரூஃப் மாதிரி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்கிறது தான் இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய சத்தியம். எபேசுல இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, பிலிப்பில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, கொலாசையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, அதே போல் சென்னை பட்டணத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, மாறுபாடான சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்க. இன்னும் வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்னிக்குள்ளே போனாங்க நம்முடைய பக்தர்கள், அக்னிக்குள்ளே இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. சிங்கக்கேபிக்குள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க, சிங்கக்கேபிக்குள்ளே போனாலும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தருடைய கிருபை பாதுகாத்துச்சு. இந்த அனுபவத்துக்கு நம்ம சொந்தக்காரராக மாறணுங்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, எல்லா விதமான தயவும் நமக்கு உண்டுங்கிறது தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஸோ எங்கே இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன், எங்கே இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், எங்கே இருந்தாலும் என்னுடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் பார்த்து கொள்வார், அவர் பராமரிப்பார், அவர் பாதுகாப்பார். இந்த நிச்சயத்துக்குள்ளே நாம் இந்த லெந்து டேஸில் வரும்போது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா சோர்வுகள், பிரச்சனைகள், எல்லா மாறுபாடான எண்ணங்களுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்து அவருக்குள்ள தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். இதற்கு இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நோவாவோட பேழை. எப்படி நோவா செய்த பேழை அன்று நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு பேழையா, பாதுகாக்கக்கூடிய அந்த ஜலப்பிரளயத்தின் எல்லா நாசமோசங்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பேழையா, அந்த ஜலப்பிரளயத்தின் நாட்களில் பராமரிக்கக்கூடிய பேழையா, மீண்டுமா அவனுடைய சந்ததி இந்த உலகத்தில் பெருகுவதற்கு ஒரு பாதுகாக்கக்கூடிய பெட்டகமாக இருந்துச்சோ அதே போல தான் இந்த கிறிஸ்துவாகிய பேழையும் நமக்காக சிலுவையில் இரத்த சிந்தி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர் நமக்கான ரட்சிப்பின் பேழையாக இருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே, அந்த கண்மலையான கிறிஸ்துக்குள்ளே நாம் அடைக்கலமாக போய் இருக்கும்போது அவரு நமக்கு பாதுகாப்பா, பராமரிப்பாளரா, எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய சகாயரா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை வெளிப்படுத்த முடியும், அனுபவிக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே இந்த நோவாவோட பேழையை குறித்து தெரியும். இந்த நோவாவோட பேழையோட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பேழைக்கு வெளியே என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க பேழைக்குள்ளே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பேழைக்குள்ளே அவங்க குடும்பமாக போயிட்டாங்க. பேழைக்குள்ளே இருந்த எல்லாம் பத்திரமாக இருந்துச்சு, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் பேழைக்கு வெளியே கூக்குரல் இருந்துச்சு, அழிவு, மரணம், ஓலம், மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே பேழைக்கு வெளியே, பேழைக்கு பக்கத்தில் தான். ஒருவேளை பேழையோட ஜன்னலை திறந்து பார்த்துருந்தா பேழைக்குள்ளே இருந்த நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இந்த எல்லா சத்தமும் கேட்டிருக்கும். இந்த சத்தங்களை கேட்டு அவங்களுக்குள்ள மனக்லேசங்கள், குழப்பங்கள் உண்டாயிருக்கலாம். அவங்களும் பயந்து அங்கும் இங்கும் ஓடி இருக்கலாம். ஆனால் ஓடினது கூட பேழைக்குள்ளே தான் ஓடினாங்க. ஓடி பயத்தில், ஒருவேளை இந்த பேழை அந்த ஜலப்பிரளயத்தில் இதை குறித்து நான் தியானிக்கும் போது பார்த்தேன், 150 நாளளவும் ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ முதல்ல ஜலம் மழை பெய்யும் போது ஆச்சரியமாக இருந்திருக்கும், பேழையை கிளம்ப பண்ணும்போது அது ஒரு இன்பமான அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் பேழை மேலேயே மழைலாம் முங்கிடுச்சு.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பேழை மிதந்து உயரத்துக்கு போயிட்டு மலைகளுக்கெல்லாம் மேலே போயிட்டு எவ்வளவு வெள்ளம் வந்துச்சோ அதுக்கு மேலே போச்சு. இந்த வெள்ளத்துக்கு கீழே உலகம் பூரா இருந்துச்சு. உலகத்தில் உள்ள எல்லாம் மலை மூடப்பட்டுட்டு, சிகரம் மூடப்பட்டுட்டு, மரங்கள் மூடப்பட்டுட்டு, மக்கள் மூடப்பட்டுட்டாங்க, எல்லாம் மூடப்பட்டுட்டு. ஆனால் பேழைக்குள்ளே இருந்தவன் வெள்ளத்துக்கு மேலே தான் இருந்தான். பேழை எங்கே இருந்துச்சோ அதே உயரத்தில் இருந்தான். அதுதான் பேழைக்குள்ளான சிலாக்கியங்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம்னா கிறிஸ்துவானவர் இருக்கிற உயரத்துக்கு நாம் அழைத்து செல்லப்படுவோமே ஒழிய இந்த உலகம் காட்டுற உயரத்துக்கு, உலகத்தால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே உலகத்தால் நம்ம அழைத்து செல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்துவாகிய பேழையின் உயரத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது, பேழைக்குள்ளே நாம் இருக்கும்போது அந்த பேழை செல்கிற உயரத்துக்கு, அது கூட்டிக்கிட்டு போகிற உயரத்துக்கு நாம் போக முடியும். ஸோ அதனால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சிலாக்கியத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மழை நின்றுச்சு. ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று வீசும்போது ஆண்டவர் நல்ல நோக்கத்துக்காக தான் காற்றை வீச பண்ணினார். ஆனால் கட்டாயம் என்ன பண்ணியிருக்கோம்னா வெள்ளாந்து ஜலம் வடிய ஆரம்பிச்சதுன்னு இருக்கு. காற்றை வீச பண்ணினார், ஜலம் வடிய ஆரம்பிச்சது. அப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா நிச்சயம் அந்த நீரோட்டத்தின் பாதையில் பேழை என்ன செஞ்சுருக்கோம், அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் செதறி நாலா பக்கமும் அந்த பேழையும் என்ன செஞ்சுருக்கோம், சாஞ்சி நமக்கு தெரியும். நம்ம படகுலெல்லாம் போகும்போது அந்த படகு ஒரு சின்ன அலை வந்தால் கூட எவ்வளவு தள்ளாடும் தடுமாறுங்கிறது. அப்போ நம்ம பேழைக்குள்ள இருக்க நாம் சாய்வோம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பேழைக்குள்ள இருந்தவங்க தடுமாறி விழுந்தா கூட அந்த பேழையின் ஓட்டத்தில் அந்த வெள்ளத்தோட பாதிப்பில் அவங்க தடுமாறி விழுந்தா கூட பேழைக்குள்ள தான் விழுந்தாங்களே ஒழிய பேழைக்கு வெளியே விழலை. பேழைக்குள்ள விழும்போது அந்த பேழை அவங்கள பாதுகாத்து தாங்கி மறுபடியும் விழும்போது ஒரு சிறு காயம் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயத்தை ஆற்றி மீண்டுமா அந்த பேழைக்குள்ளேயே பத்திரமா அவங்க இருந்தாங்க. ஒரு நாளில் சந்தோஷமாக அந்த பேழையை விட்டு வெளியே வந்து ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய சந்ததியாக மாறினாங்க. அதே போல தான் நாமும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம விழுந்தாலும் தடுமாறினாலும் சோர்வு வந்தாலும் எல்லாமே அந்த பேழைக்குள்ளேயே இருந்ததுன்னா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர் என்னை தூக்கி நிறுத்துவார், தொடர்ந்து ஓட செய்வாருங்க நிச்சயத்தோடு கூட நம்ம ஓடலாம். ஆனால் வெள்ளத்தையும் அலைகளையும் பார்த்து பேழையை விட்டு நம்ம பயத்தில் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது பாதுகாப்பும் இல்லை, நாமும் உலகத்தோட உலகமாக அழிஞ்சு போயிடுவோம். ஸோ எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நம்ம நிற்க பழகுவோம். நம்ம அப்படி நிற்கும்போது தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அவரோடு கூட உன்னதங்களில் அவர் இப்போ எங்கே இருக்கிறார்னா உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட வலது பாரிசத்தில் அவர் வீற்றி இருக்கிறார். பிதாவோட வலது பாரிசத்தில் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவோடு கூட அவருக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறோங்கிற நிச்சயத்தோடு கூட நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பேழைங்கிறது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உள்ள கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய சித்தத்தின் மையம்தான். எப்படி நோவா அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பேழையை கட்டி முடித்து எதையுமே நம்புவதற்கு எதுவே இல்லாத சூழ்நிலையில், மழைனா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் கீழ்ப்படிஞ்சு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளே அழைத்து சென்றது போல நாமும் இந்த நாட்களில் கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் மையத்தில் ஜீவிக்கிறது தான் அவருடைய கிறிஸ்துவாகிய பேழைக்குள் ஜீவிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகும். ஸோ அப்படி அவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு நம்மை சுற்றி எத்தனை நீரோட்டம் காணப்படலாம், வெள்ளம் காணப்படலாம், கூக்குரல் காணப்படலாம், ஒருவேளை உலகம் பூரா இருள் கூட காணப்படலாம். ஆனால் எதுவும் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய சித்தத்தின் மையத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. அந்த பேழைக்குள்ளே இருந்த நாட்களில் தேவையான எல்லா கிருபைகளும், பேழைக்குள்ளே இருந்த எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு குறைவும் வராதபடிக்கு உள்ளே இருந்த உணவு போதுமானதாக இருந்தது, இடவசதி போதுமானதாக இருந்தது, எல்லாமே போதுமானதாக இருக்க கர்த்தர் கிருபை. அதே போல் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற நமக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்குது. நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் நமக்கு உதவி செய்யும். அந்த கிருபை நம்மை போதுமானதாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். பேழையாகிய அவருக்குள்ளே அவருடைய சித்தத்துக்குள்ளே நம்ம வாழ தீர்மானிப்போம். இந்த நாட்களில் அந்த தெய்வீக பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. என் நண்பரும் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு, என் மீட்பெரும் மேய்ப்பெரும் இயேசு, என்னை காப்பதும் பார்ப்பதும் இயேசு, நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே மோசமில்லை, நான் அவரின் பின்னே செல்வே,
அவர் அன்பாய் நடத்துவாரே. அன்பின் தகப்பனே, எங்கிருந்தாலும் நாங்கள் உமக்குள் ஜீவிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அருள் செய்வதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களுக்குள்ளே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம், உங்களுக்குள்ளே நாங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே வேறொன்றவும் உங்களுக்காய் ஆண்டவரே வாழ்ந்து ஆண்டவரே சிகித்திருக்கவும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பேழையாய் ரட்சிப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்க ஆண்டவரே நீங்கள் பெரியவராக இருக்கீங்க, எங்களோடு கூட இருந்து அருள் செய்வீங்க. இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.